1972 ஆகஸ்ட் மாதம் மதுரையில் திமுக மாநாடு. மாநாட்டுக்கு எம்ஜிஆர் வருவாரா மாட்டாரா என்று உறுதிப்படுத்த முடியாத நிலை. 2ஆம் நாள் மாநாட்டுக்கு வருகிறார் எம்ஜிஆர். முதல் நாள் மாநாட்டில் தன் மகன் மு.க. முத்துவை எம்ஜிஆர் போலவே வேடமிட்டு மதுரை வீதியில் உலாவரச் செய்திருக்கிறார் கருணாநிதி. எம்ஜிஆர் வருவது உறுதியானவுடன் முதல் நாளை விட 3 மடங்கு கூட்டம். மாநாட்டு திடலே நிரம்பி வழிந்தது. அதைவிட வெளியில் 2 மடங்கு கூட்டம். சூழ்நிலையை உணர்ந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கருணாநிதியிடம் சென்று மாநாட்டு வாழ்த்துறையை நீங்கள் முடித்து விடுங்கள், இறுதியில் எம்ஜிஆரை பேச சொல்லலாம் என கூறியுள்ளனர். இதை ஏற்க மறுத்த கருணாநிதி, திமுகவின் தலைவர் நான், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான், அதனால் நான் தான் மாநாட்டின் நிறைவுரையை முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வேறு வழியின்றி முதலில் எம்ஜிஆர் பேச அழைக்கப்பட்டார். தென்மண்டலம் நம் எம்ஜிஆரின் கோட்டை அல்லவா? 2 நாட்களாக எம்ஜிஆரை காண காத்திருந்த கூட்டம் அவர் பேச ஆரம்பித்ததும் அலைகடலென ஆர்ப்பரித்து கரவொலி மதுரை நகரையே அதிரச் செய்தது. அன்னமிட்ட கை பலரை ஆளாக்கிய கை. அனைவரையும் அமைதிப்படுத்தி மைக்கை பிடித்து 4 திசை பக்கமும் திருப்பி தன் முகத்தை காட்டிவிட்டு மத்திய அரசுக்கு விடும் எச்சரிக்கையை விடுத்து அரை மணி நேரம் ஆவேசமாக பேசினார். நம் முப்பிறவி கண்ட நாயகன் பேசி முடித்ததும் கருணாநிதி பேசத் தொடங்கிய ஒரு சில நிமிடங்களில் எம்ஜிஆர் மாநாட்டு மேடையில் இருந்தவர்களிடம் கைகூப்பி வணங்கி வெளியே கிளம்பினார். எம்ஜிஆர் மேடையை விட்டு இறங்கினார். அவ்வளவுதான். மாநாட்டு மேடைக்கு முன் இருந்த கூட்டம் குபீர் என்ற மாநாட்டு பந்தலை விட்டு வெளியேறியது. கட்சியின் பொதுச் செயலாளர் நாவலரும் மதுரை முத்துவும் மற்ற நிர்வாகிகளும் கூட்டத்தை அமைதிப்படுத்தி அமர வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் எடுபடவில்லை. ஆண்களும் பெண்களுமாக கிட்டத்தட்ட 90% பேர் மாநாட்டு பந்தலை விட்டு தர்மத்தின் பின் தான் செல்வோம் என்று வெளியேறிவிட்டனர். பேசிக்கொண்டிருந்த கருணாநிதிக்கு வியர்த்து கொட்டியது. திடீரென மயங்கி விழுந்தார். தலைவர்களும் நிர்வாகிகளும் பதறி அடித்து ஓடி வந்து தூக்கினர். இந்த மதுரை மாநாட்டு சம்பவம் தான் உச்சகட்டமாக எம்ஜிஆரின் மக்கள் சக்தி எத்தகையது என்பதை கருணாநிதிக்கு உணர்த்தி அவரின் தூக்கத்தை தொலைக்க வைத்தது.